ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஏவம் சதுர்தசகல்மயதங்கதஸ்ய பாதாளமீச தவ பாததலம் வதல்தே பாதோர்த்வதேசமபி தேவ ரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மனே. நாராயணியத்தினுடைய 6வது தசகத்தை தொடங்கின பட்டத்ரி பகவானுடைய விராட் ரூபத்தை தான் திவ்ய தரிசனத்தோடு அழகாக வர்ணிக்க ஆரம்பிக்கின்றாராம். அதனால தான் இந்த தசகம் முழுக்க அவர் அனுபவிச்சிருக்கக்கூடிய முறையும் தான் தன்னுடைய ஸ்லோகங்களை அமைத்திருக்கக்கூடிய ஒரு முறையும், அதாவது அவருடைய திருவாக்கிலேந்து அப்ப குருவாயூர்ல எப்படி வந்ததோ அப்படித்தானே அமைஞ்சிருக்கு. அந்த முறை எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, பகவான் கிடுகிடுன்னு வளர்ந்தார்னா எப்படி இருக்குமோ அதை வளரக்கூடிய தன்மையாகவே இந்த ஸ்லோகத்தை, அதாவது பாதோர்த்வதேசம் அபிதேவ ரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மனே, அதே ஒரு மீட்டர்ல அதே மாதிரி வர்ணிக்கிறாராம். அவ்வாறு குருவாயூரப்பா உன்னுடைய அடிப்பாதத்துல நான் பாதாளத்தை பார்க்கிறேன், கால்களோட மேல் பாகம் ரசாதலமாகவும் இரு கணுக்கால்கள் மகாதலமாகவும் இது அமைந்திருக்கக்கூடிய ரூபத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு நான் தியானம் பண்றேன்னு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை சிறிய சிறிய ஸ்லோகங்கள் இந்த தசகத்துல இவர் முடிக்கக்கூடிய அழகனுடைய ஒரு தமிழ் பாட்டை நம்ம பார்த்தோம்னா, ஈரேழு புவனமாகி இளங்கிடம் வடிவு கொண்டாய் பேரெழில் உள்ளங்கால்கள் பிலமென புகழலாகும் கார்வண்ணா பாதல் தன்னில் மேல்புறம் ரசாதலம் தான் தேர்வுறும் கணுக்கால் தம்மை மகாதலம் என்பார். அந்த மகாதலம் இரு கணுக்கால்களாகவும் அமைஞ்சிருக்க உன்னுடைய ரூபத்தை நான் எப்படி வர்ணிப்பேன்னு வர்ணிச்ச பட்டத்ரி அவருடைய கணுக்கால் வரைக்கும் வந்து வர்ணிச்சுட்டார். அதுக்கு மேல அவருடைய ஒவ்வொரு அவயவங்கள்ல என்னென்ன அடங்கி இருக்குன்றதை இந்த தசகத்துல தொடர்வதற்காக 2வது ஸ்லோகத்தை கம்பீரமாக ஆரம்பிக்க இருக்காராம். அந்த 2வது ஸ்லோகத்தை பட்டத்ரி ஆரம்பிப்பதற்கு தயாராவதற்கு முன் நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய தரிசனத்துக்காக காத்துருக்கோம். எந்த திருக்கோயில்ன்றது உங்க எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும். சென்னை ரெட் ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய புழல் பகுதியில், புழல் மத்திய சிறைச்சாலைக்கு அருகில் உள்ள ஒத்தவாடை தெருவை ஒட்டியுள்ள பஜனை கோயில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அழகான சிறிய ஆலயம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய ஆலயம். அங்கு மற்ற மூர்த்திகளை நாம் தரிசனம் செய்து இதோ மூலமூர்த்தியான ராதாகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்திற்காக அவர் சன்னதியை அடைந்து விட்டோம். அழகான ஒரு சிறிய விமானம், விமானத்திலேயும் ராதாகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனம், தான் புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டு வாசிப்பது போல இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்திலே தரிசனத்தை அடைகின்றோம். திருமனையும் இங்கு அழகாக நாம் தரிசித்துவிட்டு உள்ளே இதோ நுழைந்து விட்டோம். 2 அழகான துவாரபாலகர்கள் நம்மை வாருங்கள் என்று வரவேற்கக்கூடிய துவாரபாலகர்களுடைய திவ்ய தரிசனம். ஆகா, மூலஸ்தானத்திலே காண கிடைக்காத, இதுவரையும் நாம் தரிசித்திராத அழகான ராதாகிருஷ்ணனுடைய திருக்கோலம். என்ன ஒரு ஆச்சரியம்! இதுவரைக்கும் நாம் தரிசித்த ராதாகிருஷ்ணர் ராதை தனியாகவும் ஸ்ரீகிருஷ்ணன் தனியாகவும் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நம்முடைய வழக்கம். அப்படித்தான் பல திருக்கோயில்களிலே இவர்கள் நமக்கு அனுகிரகிப்பார்கள். ஆனால் இந்த திருக்கோயிலிலே இதோ நாம் தரிசிக்கின்றோமே, ஒரே கல்லிலே ராதையும் கிருஷ்ணனும் ஒன்று சேர சேர்ந்து தம்பதி தெய்வதம்னகா என்று ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியமாக இருவரும் சேர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு சேவையை நாம் எங்கும் கண்டிட முடியாது. கண்ணன் தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல் தாங்கிக் கொண்டிருக்க, கிரீடம் இயற்கையாக அமைந்திருக்க, அந்த கிரீடத்திற்கு மேலே மயில் தோகையானது கண்ணனுடைய விக்கிரகத்தை தானாகவே கல்விக்கிரகத்தில் சுக்ரகே விக்கிரகேதே என்று அலங்கரிக்கக்கூடிய மயில் தோகையினுடைய காட்சியையும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகா, அழகான அபயகஸ்தம், உயர்ந்து சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமன் காப்பு, கருணையான முகம், இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சேவையை ராதையோடு சேர்ந்து
நாம் செய்த பாக்கியம். நலம் தரும் நாராயணியத்தின் 200வது முக்கியமான பகுதியிலே அவருடைய விராட் ரூபத்தை பட்டத்திரி குருவாயூரிலே வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான சமயத்திலே விஸ்வரூப சாட்சியான நானே கண்ணன், நானே குருவாயூர் கிருஷ்ணன், அந்த குருவாயூர் கண்ணன் தான் இப்போது ராதையோடு சேர்ந்து இங்கு உங்களுக்கு ராதா கிருஷ்ணனாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றேன். எதுவுமே எந்த ரூபத்தில் வித்தியாசம் இருக்கலாமே தவிர பரமாத்ம ரூபத்தில் ஸ்வரூபத்தில் வித்தியாசம் இல்லை என்று நமக்கு காட்டுவது போல அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து அதே கல்லிலேயே பகவானோடு இணைந்து சேவை சாதிக்கக்கூடிய ராதா தேவியனுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். ராதைக்கும் உயர்ந்த கிரீடம், அந்த கிரீடமானது அழகாக விக்கிரகத்திலேயே அமைய பெற்றிருக்க அதிலும் அழகாக ஒரு மயில் தோகை, அந்த மயில் தோகைக்கு கீழே சிறிய ஒரு சிட்டி சிரித்த முகத்தோடு கண்ணனால் சார்த்தப்பட்ட உயர்ந்த திருமாங்கல்யத்தையும் தான் சார்த்திக் கொண்டு காசு மாலைகள் ஜொலிக்க சிகப்பு வெள்ளை பற்பல கற்கள் பதிக்கப்பட்ட சுட்டிகையையும் ஒரு கெம்புக்கல் மாலையையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ராதாதேவியனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டே பரவசம் அடைகின்றோம். அது மட்டுமா, தன்னுடைய ஒரு திருக்கையாலே கண்ணனுடைய தோளை அரவணைத்து திருக்கல்யாண கோலத்திலே இருவரும் இங்கு கரம் பற்றி சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியை இங்கே நாம் அடைந்து இந்த ராதாதேவியை நாம் தரிசிக்கும் போது கண்ணனுடன் ராதா ராதித விப்ரமத்புதரசம் லாவண்ய ரத்னாகரம் சாதாரண்ய பதவ்யதீத சகஜ ஸ்மேரானம்போருகம் ஆலம்பே ஹரிலீல கர்வ குருதா சர்வஸ்வ நிர்வாபனம் பாலம் வைணவிகம் விமுக்த மதுரம் முகூர்த்தாபிஷிக்தம் மககா என்று ராதாகிருஷ்ணனை தரிசித்த லீலாசுகர் அவனை வாழ்த்திய காட்சியோடு அந்த திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தினுடைய 6வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்ற ஒரு காட்சிக்காக நாம் குருவாயூருக்கு திரும்பினோமே. ஆனால் இதோ பட்டத்திரி தயாராகிவிட்டார். கண்ணா ஜங்கே தலாம் தலமதோ சுதலம் சஜானோ கிஞ்சோரு பாகயுகலம் விதலாதலே த்வே க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனாபிர் வச்சஸ்ட சக்கர நிலையஸ்தவ சக்கரபானே. குருவாயூரப்பா, உன்னுடைய கணுக்கால் வரைக்கும் போன ஸ்லோகத்துல வர்ணிச்சேன். அப்படியே என் கண்ணு உன்னுடைய விராட் ரூபத்துல மேல போறது. அப்படி மேல பார்த்தா உன்னுடைய முழங்கால்கள்ல தலாதலம்ன்ற ஒரு லோகம் இருக்கு. முழங்கால் முட்டுக்கள்ல கூட ஒரு லோகத்தை பார்க்கிறேன். சுதலம்ன்ற பெரிய லோகத்தை உன்னுடைய முழங்கால் மூட்டுக்கள்ல நீ தாங்கிட்டு இருக்க. உன்னுடைய 2 தொடைகள் இருக்க. அந்த 2 தொடைகளும் ஊரு பிரதேசங்கள் கில்சோரு பாகயுகளம் விதலதலே த்வே. த்வேனா 2ன்னு அர்த்தம். 2 ஊர் பாகங்கள் தொடைகள். ஒவ்வொரு தொடைக்கும் ஒரு லோகத்தை பகவான் கொடுத்துட்டாராம். விதலம் அதலம் என்ற 2 லோகங்கள் அதை அலங்கரிக்க இதோ உன்னுடைய அற்புதமான நீ வஸ்திரத்தை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய இடுப்பு பிரதேசத்தை நான் தரிசனம் பண்றேன். க்ஷோணீதலம் ஜகனம் அம்பரமங்கனாபிர். அந்த உத்தமமான வஸ்திரம் அலங்கரிக்கக்கூடிய அந்த இடுப்புல எந்த உலகத்துல நாங்கள்லாம் வசிக்கிறோமோ, எங்களை நீ எங்க சிருஷ்டி பண்ணிருக்கியோ, எதை பூலோகம் பூலோகம்னு நாங்க கொண்டாடுறோமோ அந்த பூலோகம் 14 லோகத்துல மைய பகுதியில கீழே 7 மேல 7 அமைஞ்சிருப்பது போல உன்னுடைய விராட் ரூபத்திலையும் மைய பகுதியில இடுப்புக்கு கீழே பாதாளம் வரை, இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய சொர்க்கலோகம் வரை, நடுவுல உன்னுடைய வஸ்திரம் அலங்கரிக்கக்கூடிய இடுப்பு பகுதியில நாங்கள்லாம் வசிக்கக்கூடிய பூலோகத்தை நீ தாங்கிட்டு இருக்கியே. அந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் என்ன புண்ணியசாலிகள். உன்னுடைய மைய பகுதியை நாங்க ஆக்கிரமிச்சிருக்கமே. க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனா வக்ஷஸ்த. அதுக்கு அடுத்ததா இடுப்புக்கு மேல வக்ஷஸ்தேனா வக்ஷஸ்தலம். திருமார்பனுடைய திவ்ய தரிசனத்தை பட்டத்திரி அடைகிறாராம். அந்த திருமார்புக்கு கீழே இடுப்புக்கு மேல நடுவுல நாபி அப்படின்ற ஒரு அவயவம் இருக்கு. அந்த நாபியில ஆகாயம் முழுக்க பரிமளிக்கிறது. பூலோகம் இடுப்பு, நாபியில ஆகாசம், அதுக்கு மேல உன்னுடைய திருமார்பு. ஆனா அதுக்கு மேல நாம் தரிசனம் பண்றது என்ன தெரியுமா? வக்ஷஸ்த சக்கர நிலையஸ்தவ சக்கரபானேகே. இந்திரலோகமான சொர்க்கம் எனக்கு உத்தமமான தரிசனத்தை அளிக்கிறதே.
உன்னுடைய திருமார்பில இந்திரலோகத்தை தரிசிக்கக்கூடிய பரமபாகியத்தை நான் அடையிறேன். மார்பில மகாலட்சுமி இருக்கா, இந்திரலோகத்துல இருக்கிறவாள்லாம் சுகவாசிகளாக ஏன் இருக்கான்னு குருவாயூரப்பா இப்பதாண்டா எனக்கு புரியுறது. உன்னுடைய திருமார்பை நீ தேவலோகத்துல அடைக்கின்றேன்னா மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பக்கத்திலேருந்து அப்படியே அந்த லோகத்தை பார்த்துட்டே இருக்க போறா. அந்த அம்மாவனுடைய கடைக்கண் பார்வதான் வச்சக்ர நிலையஸ்தவ சக்கரபானேகே. பட்டத்திரியோட பதப்பிரயோகங்கள் நமக்கு என்னைக்கோ எழுதினா கூட நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் அப்படியே மெய்சிலுக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அந்த வக்ஷஸ்தலத்துல இந்திரலோகத்தினை வச்சிருக்கிறதுனால தான் மகாலட்சுமியனுடைய கருணையும் கிடைச்சிருக்கிறதுனால தான் அவர்களுக்கு எத்தனை கஷ்டம் நீ ஏற்பட்டாலும் அவர்களே உங்ககிட்ட தப்பு பண்ணா கூட கிருஷ்ணாவதாரத்துல ஒன்ன புரிஞ்சிக்காம அவன் உண்மையிலேயே கல்மாரி பொழிஞ்சா கூட இந்திரனை மன்னிச்சு அவர்கள்லாம் கஷ்டப்படும் போது ராவணனை வதம் பண்றதுக்கு ராமனா வர இந்திரனுக்காக நீ கையேந்தி மகாபலியனிடத்துல 3 அடி மண்ணை கொடுப்பான்னு ஒரு பிக்ஷாண்டி வேஷத்தோட போய் கையேந்தி நீ நிக்கிற. அவர்களுக்கு கஷ்டம் கஷ்டம்னா ஓடி போற. அமிர்தத்தை கடையறதுக்காக வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு நீயே அவர்களுக்காக கடையவும் கடைஞ்ச. இவ்வளவும் நீ பண்ணி அவர்கள் பேர்ல கருணை இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா உட்கார்ந்து இருக்கிற வக்ஷஸ்தலத்துல நீ இந்திரலோகத்தை அமைச்சின்றதுதான் நான் நினைக்கிறேன்னு. வக்ஷஸ்த சக்கர நிலையக தவ சக்கரபானே அப்படின்னு சுவாமியினுடைய ஒவ்வொரு அவயவங்களாக வர்ணிச்சுட்டே வர பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய சமயத்துல அழகான ஒரு பதத்தை சொல்லி குருவாயூரப்பனிடத்துல பூர்த்தி பண்றாளாம். நீ குருவாயூரப்பான்னு கூப்பிடல, நிலையஸ்தவ சக்கரபானே. சக்கரபானே சுதர்சனாழ்வான கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலம் வந்தாச்சு. அதுக்கு மேல இவர் பார்க்க போறது பகவானுடைய திருத்தோள்கள். அந்த திருத்தோளோட திவ்ய தரிசனம்னு இவர் கண்ணுல அடுத்ததுன்னு இவர் இடுப்ப வர்ணிக்கச்சே இவருக்கு அந்த நாபி ஞாபகம் வருது. நாபியை வர்ணிக்கச்சே வக்ஷஸ்தலம் ஞாபகம் வருது. வக்ஷஸ்தலத்தை வர்ணிக்கச்சே அந்த திருத்தோள் ஞாபகத்துக்கு வருது. அதனால அந்த தோலை நினைக்கும் போதே இவர் ஸ்லோகத்தை முடிக்கிறார். வச்சஸ்ய சக்கர நிலையஸ்தவ சக்கரபானே. சக்கரபாணியான குருவாயூரப்பான்னு கூப்பிட்டு எப்படி தொடர்றார் இந்த ஸ்லோகத்தை என்ற ஒரு வைபவத்தை இந்த திருக்கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு